ஒரு 400 உளுந்து வந்து நாங்கள் ஊற வச்சு மிக்சியில் தான் போட போகிறோம். மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிடுவோம். வடைக்கு தேவையான அளவுக்கு மிளகும் ஜீரகமும் போட்டாச்சு. இதில் நம்ம வந்து ஆனியன், கருவேப்பிலை கட் பண்ணி, பச்சை மிளகாய் 3 இன்னும் கட் பண்ணி போடுறோம். கொஞ்சம் இஞ்சி போட்டு உப்பு பார்த்து கரெக்டாக நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி இதில் நம்ம போட்டு நல்லா வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இது நல்லா பிசையணும், நல்லா அடித்து பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே வடை போட வேண்டியதுதான். கரெக்டான உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து உளுந்த வடை பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த உளுந்த வடையை செய்யுங்க. இப்போ வந்து நான் உளுந்த வச்சு உளுந்தும் தயிரையும் வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு உளுந்த பருப்பும் சட்னி செய்ய போகிறோம். பச்சை மிளகாய் தயிர் வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். அது பாருங்கள், உளுந்தை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நான் இதில் வந்து ஒரு 50 கிராம் உளுந்து போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். சட்டைக்கு பச்சை மிளகாயும் உளுந்தையும் நல்லா வறுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துருக்கோம் பாருங்க. இதில் வந்து நல்ல தயிர், எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த தயிரை ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு உளுந்து ரொம்ப நல்லது. உளுந்து வந்து சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு பட்டு சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் சட்னி, உளுந்து சட்னி, உளுந்து தயிர் சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். உளுந்த பருப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி புளிப்பாக உரப்பாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.